இங்கே பாருங்கள், கோஸ் கூட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெந்து போச்சு, கோஸும் வெந்து போச்சு, கடலப்பருப்பும் வெந்து போச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு போட்டுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரிஞ்சிச்சு. இதை பாருங்கள், காஞ்ச மிளகாய் ஒரு 3, அப்புறம் கருவேப்பிலை. இதை எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதை கிளறி கொடுத்துடணும். கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி சேமியா வச்சுட்டு வரகு சேமியா, அப்புறம் கம்பு சேமியா, இதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, பாருங்கள், கம்பு சேமியா, வரகு சேமியா. இந்த பாருங்கள், ரெண்டுத்தையும் பிரித்து இதில் போட்டுட்டேன். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 நிமிஷம், கரெக்டாக 4 நிமிஷம், ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். 4 நிமிஷம் இதில் இருக்கணும். அப்புறம் இந்த இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இட்லி குண்டானில் வச்சேன், அது காஞ்சி போச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இதை பாருங்கள், இந்த இதுவை எடுத்துட்டேன், தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள், தட்டு வச்சு ஆவி வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், இது எல்லாத்தையும் இதில் இப்படி இது பண்ணிடணும். இப்படி கையில் எடுத்து உதுத்தா மாதிரி வச்சிடணும். ஃபுல்லாக எல்லா இடமும் வச்சிடணும். இது ஆவியில் ஒரு 5 நிமிஷம் இதையும் வச்சு எடுத்துக்கணும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு காரம் இது தயார் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். காஞ்ச மிளகா, வெங்காயம், இங்கே பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிட்டேன், கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போது கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வெங்காயம், அதில் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டேன். இந்த பாருங்கள், வேர்க்கல்லையும் போட்டு வறுத்துட்டேன். இதில் உப்பு மட்டும் போடணும். நம்ம எதுக்குமே உப்பு போடல அந்த சேமியாங்களுக்கெலாம். அதுக்காக இங்கே பாருங்கள், இந்த அளவு உப்பு போடணும். உப்பு பத்தலைன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். எல்லாமே வறுபட்டுச்சு. இப்போ இந்த பாருங்கள், இந்த சேமியாவை அதில் கொட்ட போகிறோம். பாதி தான் கொட்ட போகிறேன், பாதி தேங்காய் சேமியா பண்ண போகிறேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாருங்கள், இது கொஞ்ச நேரம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ளே அந்த தேங்காய் சேமியாவை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் இன்னும் கூட கொஞ்சம் அதில் எடுத்து போட்டுடுறேன். இதை பாருங்கள், இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன்.
சர்க்கரை, இதை பாருங்க, சர்க்கரை ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலரிடணும். இதை இதில் சாப்பிடும்போது கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. வாயில் போட்டு பார்த்தேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.